பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். ஏக்கா ஏக்கா. யாரு? தம்பியா? தம்பி, என்னப்பா வெளியே நின்று கூப்பிட்டு இருக்க? கதவை திறந்து உள்ள வாப்பா. வெளியில பாரு, மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. உள்ள வா. உள்ளே வரேன்க்கா. ஏக்கா, ஒரு விவசாயி வந்து 1 கிலோ கொய்யாப்பழம் தந்தாங்க. இப்போ வீட்டுக்கு தேவை எடுத்துட்டு கொஞ்சம் இருக்காக்கா, அதான் அக்காவுக்கு வந்து கொண்டு வந்தேன். நல்ல பழம் அக்கா. எங்க காட்டுப்பா, எப்படி இருக்குன்னு பாப்போம். தம்பி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கு. இது எங்க இருந்து வாங்கின? எந்த விவசாயிப்பா அது? ஏக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அக்கா. அவங்க வந்து முழுக்க வந்து பல பயிர் சாகுபடி செய்கிறாங்க. பல பயிர்னு பார்க்கும்போது கொய்யா சாகுபடி செய்கிறாங்க, ரம்புட்டான் சாகுபடி செய்கிறாங்க, ட்ராகன் ஃப்ரூட் சாகுபடி செய்கிறாங்க. அதே போல் பார்க்கும்போது மாமரம் கூட வந்து மாவிலே கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரகங்கள் வந்து சாகுபடி செய்கிறாங்க அக்கா. இப்போ வந்து கொய்யா வந்து எப்பவும் சீசனாக காய்ச்சிட்டு இருக்கு, அதனால தான் கொய்யா பழம் தந்தாங்க. பரவாயில்ல தம்பி, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது வெட்டி ஒரு துண்டு வாயில போட்டு பார்த்தேன். உண்மையிலே நல்ல டேஸ்டா இருக்குப்பா. இது வந்து நம்ம நாட்டு ரகம் இல்லப்பா, வெளிநாட்டில் உள்ள பல ஒட்டு ரகங்கள், ஹைபிரிட் ரகங்கள்லாம் நிறைய அவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தான் ஒவ்வொரு பழமும் மிக்ஸ் ஆகி கிடக்கு. உண்மையிலே நல்ல டேஸ்டா இருக்கு. சரிப்பா, இது யார்கிட்ட இருந்து வாங்கினா? எந்த விவசாயி? அவரை நம்ம போய் சந்திக்கலாமா? அவர்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்கலாமா? கண்டிப்பா அவரை சந்திக்கலாம்க்கா. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு நம்முடைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில மார்த்தாண்டத்தை சார்ந்த கட்சன் அவங்க வந்து பல பயிர் சாகுபடியும் வருமான வாய்ப்பையும் பத்தி பேசுறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சி நான் கேட்கிறேன்ப்பா. கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரை நேர்ல போய் சந்திக்கலாம். சரியாப்பா? சரியாக்கா. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வருடத்த அனுபவம் இருக்கும்? விவசாயத்தை பொறுத்தவரை எனக்கு ஒரு 15 வருடம் அனுபவங்கள் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் போட்டிருக்கீங்க? பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக முன்னாடியே ரப்பர் தான் போட்டிருந்தோம். அப்போ நான் விவசாயத்தில் வந்ததுக்கப்புறம் ரப்பரில் உள்ள நாட்டம் குறைந்து பழத்தோட்டம் வைக்கணுங்கிற ஒரு நாட்டத்தினால இப்போ எல்லா ரப்பரையும் மாற்றிக்கிட்டு இப்போ ஒரு 2 வருடத்துக்கு முன்பு மொத்தமாக பல மரங்கள் நட்டுருக்கோம். சரி, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது அந்த நிலத்தில் வந்து ரப்பர் நட்டுருக்கீங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த பழ மரங்கள் வந்து சாகுபடி செய்யுங்க சொன்னீங்க. இப்போ அந்த பழமரம் சாகுபடி செய்யன்னு பார்க்கும்போது நீங்கள் எங்கேயாவது போய் பார்த்த அனுபவங்களா, இல்லை உங்களுடைய அனுபவம் மூலம் வந்து நீங்கள் அந்த சாகுபடி செய்தீங்களா? இல்லை, என்னோட சின்ன வயதில் எங்களோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பழ மரங்களில் தான் நின்றுச்சு. அப்போ அந்த இதில் நாங்கள் எங்களோட அனுபவம் அந்த அனுபவம் வந்து அப்புறம் ரப்பர் வைத்தப்பறம் அந்த அனுபவம் இல்லை, அது வேற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. திரும்ப அந்த அனுபவம், பழைய அனுபவத்தை கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு இது வரணும், திரும்ப பல இது கொண்டு வரணுக்காக தான் அப்புறம் அந்த ரப்பரை மாற்றிக்கிட்டு நாங்கள் பல சாகுபடி. இப்போ பல மரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி பல மரங்களை வந்து சாகுபடி செய்றீங்க? நாங்கள் இப்போ பண்ணுறது வந்து ஒரு பல ரகங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா ரகங்களும் எங்கள் தோட்டத்தில் நிற்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாவு, ரம்புட்டான் இந்த ரகங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சந்தைப்படுத்தலைங்க ஒரு காரணத்துக்காக அதிகமாக பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லா ரகங்களும் வச்சிருக்கிறதுக்காக ஒரு ரகத்தில் ஒரு 4-5 மரங்கள் வீதம் நட்டுருக்குறோம். அங்கே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 வகை பழங்கள் நட்டுருக்குறோம். 50 வகை பழ மரங்கள் வந்து சாகுபடி செய்றீங்க? நிச்சயமாக. அது வந்து எவ்வளோ ஏக்கரில் சாகுபடி செய்றீங்க? மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கரில் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக அதிக அளவுன்னு பார்க்கும்போது மாமரம் தான் அதிக அளவில் சாகுபடி செய்றீங்க. மாமரம், நம்ம ரம்புட்டான் 2 மரம். இப்போ மாமரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து சாகுபடி செய்றீங்க? மாமரத்தை பொறுத்தவரை எங்களோட நேட்டிவ் பிரீடுன்னு சொல்லுவாங்க, குமரி மாவட்டத்தோட நேட்டிவ் பிரீடு செங்கவரிக்காய், அதுதான் அதிகமாக வச்சிருக்கிறோம். மற்றபடி அனைத்து ரகங்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரகம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்காக ஒரு 2-3 மரங்கள் வீதம் வைத்திருக்கிறோம். அந்த ரகங்கள் பார்த்தீங்கன்னா பங்கனாப்பள்ளி, களப்பாடி, தாய் வெரைட்டி, பெங்களூர் வெட்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாங்காவிலே ஒரு 10 வெரைட்டி வச்சிருக்கிறோம். மாமரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 ரகங்கள் வந்து 10 ரகங்கள் வச்சிருக்கோம். சரி, இந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க ஒரு 4 ஏக்கர்ல சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது இப்போ அந்த மாமரத்தை பொறுத்த பார்க்கும்போது ஒரு தனி பகுதியில் சாகுபடி செய்றீங்களா, இல்லை அந்த தோட்டம் முழுக்க வந்து கலப்பா நீங்க சாகுபடி செய்யறதுனா? அந்த தோட்டத்திலே ஒரு பிரிவா பிரிச்சு அது மாவுக்குன்னு ஒரு ஏரியா பிரிச்சு வைத்து அந்த ஏரியா ஃபுல்லா மாவு தான்.
அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கிருந்து தேர்வு செய்து எடுத்துறீங்க? நீங்களே அந்த விதைகள் போட்டு அப்படி வளர்த்து எடுத்ததா, இல்லை வந்து அந்த நாற்றுகள் வாங்கி நீங்கள் நட்டு அப்படி பண்ணதானா? கன்றுகள் பொறுத்தவரை நாங்கள் வெளியில் கன்றுகளை வாங்கி தான் நர்சரியிலேருந்து வாங்கி தான் நட்டுருக்குறோம். ஒரே நர்சரியிலேருந்து இல்லை, பல நர்சரியில் போய் வாங்கி நட்டுருக்கோம். எதுக்காகனா ஒரு பல இதாக வரவனுக்காக அந்த மாதிரி நட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க மாமரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 ரகங்கள் வந்து சாகுபடிச்சிருங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ரகங்களையும் வந்து நம்ம அந்த இலையை வச்சு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக அந்த இலையை பார்த்தா நிச்சயமாக இது என்ன ரகங்கிறத நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அதை பற்றி தெரிந்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ நடவு முறையை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் இடைவெளி கொடுத்து நட்டுருக்கீங்க ஒரு ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது? மாவை பொறுத்த வரைக்கும் 20க்கு 20 கேப் விட்டு தான் மாவு நடும். அப்போ தான் அதோட ஸ்பேசிங் வந்து கரெக்டாக இருக்கும். குழிகள் என்ன அளவில் எடுத்து? குழிகள் வந்து ஒரு நம்ம 2க்கு 2 சைஸில் குழி எடுத்து அங்கே ஒரு மான்கண்டு நட்டுருவோம். அதோட கேப்பிங் அந்த கேப் விட்டு நட்டுருவோம். இப்போ நட்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிட்டு? 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ பூக்கள் வர ஆரம்பித்திருக்கு. ஆரம்பத்தில் வர பூக்களை நாங்கள் ஒடித்து விட்டுருவோம். அதுக்கு கன்றோட ஆரோக்கியத்திற்காக ஆரம்பத்தில் வரக்கூடிய பூக்களை நாங்கள் விடுறதில்லை. ஆரம்பத்திலே நம்ம அதை பூக்க விட்டோம்னா கன்றோட வளர்ச்சி பாதிக்கும். ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஒரு 2-3 வருடங்கள் கண்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த காய்க்கிற அந்த பூக்களை விடணும். அப்பதான் அந்த கண்டு ஆரோக்கியமா இருக்கும். இதே நீங்க அந்த கவாத்துகள் அந்த மாதிரி பண்றீங்களா? நிச்சயமா கவாத்து பண்ணுவோம். கவாத்துக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறையில நாங்க வருடத்துக்கு ஒரு முறை கவாத்து பண்ணுவோம். அது எந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க அந்த கவாத்துகள் பண்றீங்க? அதிகமாக அக்டோபர் நவம்பர் அந்த மாதம் தான் கவாத் பண்ற டைம். அதை பண்ணுவோம். மழை சீசன் அது முடிந்த உடனே அந்த கவாத்து ஆரம்பிச்சிடும். அது வந்து நீங்க எப்படி அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இயந்திரங்கள் இருக்கா கவாத்து பண்றதுக்கு? அதற்கான கவாத் பண்றதுக்கான கத்தி தனியா இருக்கு. அந்த கவாத்து பண்ணக்கூடிய கத்தி வச்சு நாங்க அது கவாத்துகள் பண்ணுவோம். எல்லா ரகமும் பூக்க ஆரம்பிச்சாச்சா? எல்லா ரகமும் பூக்கல, ஒரு குறிப்பிட்ட ரகங்கள் 1-2 பூக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்க அதை பூக்களை விடுறதில்லை, எடுத்துடுவோம். ஏன்னா நாங்களோட பராமரிப்பு சரியாக பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அது வேகமாக அது பூக்க ஆரம்பிக்கும். இப்போ பூ வந்து அந்த காய் பிடிப்புத்தன்மை எப்படி இருக்கு? ஒரு கொத்து பூ எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 காய் தான் போடும் ஆரம்பத்தில். இன்னும் போக போக அதோட கண்டோட வளர்ச்சி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அதிகமான காய்கள் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த பூ பருவத்திலே வந்து நம்ம அந்த பழகி வந்து தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஆரம்பத்தில் அந்த மருந்துகள் அந்த அடிக்கிறீங்களா? ஆனால் பூக்கள் விடுற டைமில் பூக்கின்ற டைமில் அந்த இது கொடுக்கறது நல்லது. மருந்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஈக்களின் தொல்லை அது கம்மியாக இருக்கும். இல்லைன்னா அது என்ன பண்ண போய் அதில் முட்டை போட்டு வச்சுன்னா இந்த காய் வளர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்து புழு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதற்காக ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது போக பார்க்கும்போது நீங்கள் வந்து ரம்பூட்டான் கூட நட்டுருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ ரம்பூட்டான் கூட வந்து 2 வகை இருக்கு. அதில் எந்த ரகங்கள் வந்து நட்டுருக்கீங்க? நாங்கள் 2மே நட்டுருக்கோம். சிவப்பு கலர் நட்டுருக்கோம், மஞ்சள் நிறம் 2 வெரைட்டி இருக்கு. அதில் N95ன்னு சொல்லுவாங்க அந்த ரகம், அதுதான் நாங்கள் அதிகமாக நட்டுருக்குறோம். அதற்கு என்ன அதோட தன்மை என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட சதை பகுதி வந்து இந்த கொட்டையிலேருந்து தனியாக இலகி வரும். அதுதான் N95 ரகம்னு சொல்லுவோம். அந்த ரகம் தான் அதிகமாக நட்டுருக்குறோம். ரம்பூட்டானை பொறுத்தவரை பார்க்கும்போது அதுக்கு ஏற்ற கால சூழ்நிலைக்கு தான் வந்து அந்த மரங்கள் வர வாய்ப்பு இருக்கு. உங்க பகுதி பொறுத்தவரை பார்க்கும்போது அப்படிப்பட்ட இடங்கள் தானே, இல்லை வந்து நீங்க வயல் பகுதியில் நட்டுருக்கதானா? இல்லை, நட்டுறது கரை பகுதியில் நட்டுருக்குறோம். எங்கள் ஏரியா அந்த ரம்பூட்டான் வளர்க்கறதுக்கான சீதோஷ்ண நிலையில் உள்ள குளிர்ச்சியும் மழையும், ரொம்ப குளிர்ச்சி இல்லை இருந்தாலும் 2மே வேணும். ரம்பூட்டானை பொறுத்த வரைக்கும் வெயிலும் வேணும், கொஞ்சம் மழையும் 2மே வேணும். அதுக்கான தட்பவெப்ப நிலை நம்ம இடத்துல சரியாக இருக்கு. இப்போ ரம்பூட்டானை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ இடைவெளி கொடுத்து நட வேண்டி இருக்கும்? ரம்பூட்டான் ஒரு 15 முதல் 20 அடி நிச்சயமாக கேப் போட்டு தான் நட வேண்டி இருக்கும். ஆமாம். அது வந்து காய் பிடிப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம சீசன் பார்க்கும்போது ஒரு ஆண்டுக்குள் சீசனா, இல்லை வந்து ஒரு ஆண்டுக்கு 2 தடவை பூத்து அந்த மாதிரி காய் பிடிக்க வாய்ப்பு இருக்கா? ரம்பூட்டானை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு ஒரு முறை காய்க்கக்கூடியது. அது கொத்தாக காய்க்கக்கூடியது. மரத்தோட மெச்சூரிட்டி ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அது வந்து அதிகமாக காய்க்கும். ஒரு மரத்துலேயே அதிகமாக காய்க்கும். நம்ம சரியான முறையில் அந்த உரங்களும் தண்ணியும் கொடுத்தோம்னா, வளர்ச்சி சரியான முறையில் இருந்துச்சுன்னா அதிகமான காய்கள் கொடுக்கும். ஒரு மரத்துல நமக்கு அதிகமான மகசூல் கிடைக்கும் ரம்பூட்டானை பொறுத்த. இப்போ நீங்கள் அதனுடைய பலன் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, ரம்பூட்டான் எங்களுக்கு எல்லாமே இப்போ நாங்கள் இந்த பல செடி நட்டு 2 வருடங்கள் தான் ஆகிறது. அதோட பலன் இன்னும் ஆரம்பிக்கவில்லை, அந்த பலன் இதோட எடுக்கவில்லை. வேற கொய்யா மரங்கள் நட்டுருக்குறோம், வேற டிராகன் ஃப்ரூட் நட்டுருக்கோம், இலந்தை பழம், மங்கூஸு, சப்போட்டா, பைனாப்பிள், நிறைய ரகங்கள், அப்புறம் முந்திரி, நிறைய ரகங்கள் வச்சிருக்கோம். இது பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க கொய்யா நட்டுருக்குன்னு சொன்னீங்க. கொய்யா பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து சாகுபடிச்சிருங்க?
கொய்யா பார்த்தீங்கன்னா லக்னோ 49 ஒரு வெரைட்டி இருக்கு, அதுதான் அதிகமாக போட்டிருக்கிறோம். ப்ளஸ் தைவான் பிங்க்கு, தைவான் ரெட்டு கூட நட்டுருக்குறோம். மொத்தம் இந்த 3 வெரைட்டி நட்டுருக்குறோம் நாங்கள் நட்டுருக்குறோம். இது நடுறன்னு பார்க்கும்போது என்ன முறையில் நட்டிருக்கீங்க? இதற்கு இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாவை பொறுத்தவரை 8 அடி இடைவெளி தேவை. குழி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி சைஸில் குழி எடுத்து கன்றுகளை நடுவோம். இப்போ அந்த கொய்யா வந்து நீங்கள் பலன் எடுத்துட்டீங்களா? கொய்யா பலன் எடுத்துகிட்டு தான் இருக்கும். கொய்யாவோட ஒரு வருடத்திலே காய்க்கக்கூடியது, அதோட பலன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அந்த கொய்யாவை பொறுத்தவரை பார்க்கும்போது அது சீசன் பார்க்கும்போது அது கொய்யா வந்து நம்ம காய்ச்சிட்டே இருக்குமா இல்லை அந்த சீசன் அனுசரித்து காய்க்க? கொய்யா பொறுத்தவரை ஒரு பூ வந்து ஒரு சீசன் முடிஞ்சு உடனே அடுத்த பூ போட்டு அடுத்து கண்டினியூவாக காய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடியது. இப்போ கொய்யா சாகுபடி செய்கிற சில விவசாயிகள் கூட சொல்லுவாங்க வந்து இந்த சில பூக்கள் வந்து ஒரு 5 பூ வந்துன்னா அதில் வந்து ஒரு 2 பூ 3 பூ தான் விடுவாங்க, பாக்கி 2 பூ வந்து ஒடிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை வந்து எல்லா பூங்களையும் விட்டு நீங்கள் வளர்க்குறதானா? இல்லை, ஆரோக்கியம் இல்லாத பூக்களை நாங்களும் ஒடித்து விடுவோம். மற்றபடி அதிகமாக அது கொய்யா பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதுதான் கொய்யாவில் இருக்கிற பெரிய இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி வந்து கொய்யாவில் அதிகமாக தாக்குதல் இருக்கும். மாவு பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். அந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்த ரொம்ப முக்கியம். அந்த மாவு பூச்சி வந்துச்சுன்னா கொய்யாவோட காயோட தரமும் கம்மியாயிரும், அந்த கொய்யா மரத்தோட வளர்ச்சியும் கம்மியாயிரும். இப்போ அந்த மாதிரி மாவு பூச்சியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது அந்த இலைகளே வர வாய்ப்பு இருக்கு. இலையிலே அடிச்சிடும், இலையோட தன்மையை இலையோட சாரை எடுத்துரும். எடுத்துச்சுன்னா அவ்வளோதான், அந்த அதோட கொய்யா மரமே அப்படி இதாயிரும். அந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாயிரும், தரம் குறைவாக இருக்கும். அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்காக நாங்கள் மைதா மாவு கரைசல் தெளிக்கிறது, அப்புறம் பசன்னு ஒரு இது இருக்கு, அதை வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரேயர் பண்ணி விடுவோம். இந்த மாதிரியான பல வகையில் அதை கட்டுப்படுத்துவோம். கட்டுப்படுத்தினா நம்ம நிச்சயமாக கொய்யால நல்ல லாபம் எடுக்கலாம். ஆமாம். இது போக கூட சொன்னீங்க வந்து நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் கூட நட்டுருக்கீங்க. ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எப்படி நட்டுருக்கோம்னா, நாங்கள் ஒரு வேலிக்கல் மாதிரி வைத்து அந்த வேலிக்கல்லை சுற்றி 4 கன்று நடுவோம். அது வந்து நீங்கள் மண்ணில் நடுறதா இல்லை மண்ணில் ஒரு கல்லை நாட்டிக்கிட்டு அதோட 4 பக்கமும் ஒரு கல்லுக்கு 4 கன்று விதம் நடுவோம். நட்டுட்டு அதன் ஒரு 5 அடி கல், அது அந்த 5 கல்லுக்கு மேலே ஒரு டயர் மாதிரி ஒன்று நாங்கள் செட் பண்ணி வச்சு அதை வளர்த்தி அதுக்கு அந்த டயருக்கு மேலே அது படந்துடும். இப்போ டிராகன்லேயே வந்து ரகங்கள் இருக்கா? ரகங்கள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சிவப்பு ரகம், வெள்ளை ரகம், அப்புறம் மஞ்சள், 3 ரகங்கள் இருக்கு. 3 ரகங்கள். இப்போ சிவப்புன்னு பார்க்கும்போது அந்த உள்ள அந்த பழம் வந்து சிவப்பா இருக்கும். பழம் சிவப்பா இருக்கும். வெள்ளைக்கும் சிவப்புக்கும் ரெண்டுமே காய் வந்து வெளிப்புறத்துல ஒரே மாதிரி தான் இருக்கும். பிங்க் கலர்ல, பிங்கிஷ் ரெட் மாதிரி இருக்கும். உள்ள காய் வந்து உள்ள அடி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம ரெட் கலர்ல ஒன்று இருக்கும், இன்னொன்னு ஒயிட் கலர்ல இருக்கும். 2 ரகம். இன்னொரு ரகம்னு பாத்தீங்கன்னா எல்லோ, அது காயே எல்லோவா தான் இருக்கும். அந்த ரகம் நாங்கள் இங்கே வைக்கல, நாங்கள் இங்கே வந்து ஒயிட் அண்ட் ரெட் 2 ரகம் தான் வச்சிருக்கிறோம். சரி, அந்த செடிகள் கூட வந்து நீங்கள் அந்த கல்லை விட்டு வளர்க்குறீங்க, அதை வந்து நீங்கள் எப்படி கட்டி விடுறீங்க? இப்போ அது மேல் நோக்கி வருமா இல்லை வந்து நம்ம கட்டி விட? நிச்சயமாக அதை நம்ம கட்டி கல்லில் சேர்த்து நம்ம சின்ன நாட்டு வச்சு கட்டி 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 விடுவோம். ஒரு ஸ்டேஜுக்கு அது மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அது கட்ட வேண்டியது இல்லை. அதுலேயே சின்ன வேர் மாதிரி பிடிக்கும். நம்ம கல்லில் சேர்த்து கட்டி விட்டுட்டோம்னா அந்த கல்லிலே அது ஒரு வேர் வந்து அதை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிக்கிட்டு அது வழி அப்படி மேலே வளர்ந்துக்கும். இப்போ நட்டையிலேருந்து எப்போ அது பூக்க ஆரம்பிச்சிடும்? 1 இயர், ஒரு இடத்துல பூக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து தொடர்ச்சியாக பூ வந்துட்டு இருக்குமா இல்லை வந்து அந்த சீசன் காலங்களில்? சீசனுக்காக தான் காய்க்கும். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை காய்க்கும். அது நல்ல ஒரு லாபம் தரக்கூடியது. அது வந்து பழுத்த பிறகு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? காய் வந்து உங்களுக்கு பச்சை கலர்ல தான் இருக்கு ஆரம்பத்தில். பழுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரெட்டிஷ் கலருக்கு மாறும். அது நம்ம ரெட்டிஷ் கலர் ஆயிடுச்சுன்னா அது பழுத்துச்சுன்னு அர்த்தம். சிவப்பு கலர் வந்தோம்னா நாங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருவோம். இது போக கூட சொன்னீங்க இலந்தை பழம் கூட வச்சிருக்கீங்க, அது வந்து வச்சிருக்கீங்க ஒரு 10 மரங்கள் வச்சிருக்கிறோம். சரி, இந்த மாதிரி நீங்கள் பல பயிர்கள் சாகுபடி செய்யும்போது வந்து எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க? ஏன்னா வந்து நமக்கு வந்து உர மேலாண்மை முக்கியம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு பயிருக்குன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க? இது பல பயிரை பொறுத்தவரையும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை உரம் கொடுப்போம். அதிகமாக நம்ம தொழு உரம் தான் அதிகமாக கொடுக்கறது. இயற்கை முறையில் தான் அதை வளர்க்குறோம். இதற்காக நாங்கள் அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, மீன் அமிலம், இது 4 கொடுக்குறோம். சரி, இந்த மாதிரி இயற்கை வளர்ச்சி ஊக்கிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்களே தயார் பண்ணுறதா இல்லை வெளி இடத்துல இருந்து வாங்கி அப்படி பண்ணுறோம்? நாங்களே தயார் பண்ணுறது, நாங்களே சொந்தமாக தயார். வாங்குறது அந்த அளவு தரமானதாக இருக்கிற வாய்ப்பு கம்மி. இயற்கை உரங்களை பொறுத்தவரை இயற்கை உரங்களை பொறுத்தவரை நாமாவே தயார் பண்ணுறது மிக முக்கியம். இப்போ கூட நீங்கள் தொழு உரம் கொடுக்குறீன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள்கிட்ட பசுமாடுகள் இருக்கா? எங்ககிட்டே பசு மாடுகள் வச்சிருக்கிறோம். பசு மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் வச்சிருக்கிறோம். இதோட உரங்களை எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து கலவையாக செஞ்சு
அதன் மூட்டில் போட்டு. சரி, இந்த உரங்கள் கொடுக்கன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது 2 பருவமழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை இருக்குது, வடகிழக்கு பருவமழை இருக்குது. இப்போ அந்த மழைக்காலங்கள் நம்பி கொடுக்குறீங்க இல்லை வந்து நீங்கள் அந்த முறைப்படி இப்போ 6 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் அந்த உரங்கள் கொடுத்து அப்படி பண்ணுறது தானே? தொழு உரத்தை பொறுத்தவரை அந்த மழைக்காலத்தை கணக்கு பண்ணி தான் நாங்கள் அந்த தொழு உரத்தை கொடுப்போம். நீங்கள் மற்ற அந்த அமிர்த கரைசல், ஜீவ அமிர்தம், இந்த பஞ்சகாவியெல்லாம் நாங்கள் ஸ்ப்ரே மூலம் தெளிக்கிறது தான். அது வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம 2 முறை 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போதான் அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும், அதோட பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும். ஏன்னா கோமியம் கலந்து போறதுனால அதோட பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும், பயிர் ரொம்ப ஆரோக்கியமானதாக வளரும், வித்தியாசமா இருக்கும். சரி, எந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க இந்த வளர்ச்சி ஊக்கிகள் அடிக்கிறீங்க? அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த வளர்ச்சி ஊக்கிகள் அடிக்கிறது காலை நேரம் மாலை நேரம். ஏன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறப்போ கொடுக்கறது அவ்வளோ எஃபெக்டாக இருக்காது, அதோட தாக்கம் கம்மியாக இருக்குது. எவ்வளோ எம்எல் எடுத்து வந்து நம்ம எவ்வளோ லிட்டர் தண்ணியை கலக்கி நம்ம அடிக்க வேண்டியிருக்கோம்? இது எல்லாமே வந்து 10 லிட்டருக்கு வந்து 30 ml to 50 ml இதுதான் எங்களோட அளவு கொடுக்கறது. இது எல்லாத்துமே அடிக்கிறத வந்து எல்லாமே ஸ்ப்ரே மூலம், எல்லாமே ஸ்ப்ரே மூலம் தான் இப்போ கொடுக்குறோம். எங்களுக்கு நம்ம சின்ன மரமாக இருக்கிறதுனால எல்லாமே ஸ்ப்ரே மூலம் தான் கொடுக்குறோம். தரைவழி கொடுக்கறது இந்த தொழு உரங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை தரைவழி கொடுக்குறோம். மற்றபடி இது 15 நாளுக்கு ஒரு முறை இந்த ஸ்ப்ரே மூலம் இதை கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த பராமரிப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி பராமரிக்கிறீங்க? இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் பராமரிக்கிறதா இல்லை வேலைகளுக்கு ஆட்கள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் பராமரிக்கிறீங்க? இதுக்கு நாங்கள் வேலைக்கு ஆட்கள் வைத்திருக்கிறோம். நம்ம 2 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஏரியாவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு ஒரு நாள் ஒரு பக்கம், இன்னொரு நாள் இன்னொரு பக்கம், அப்படி சைக்கிளில் நம்ம 2 நாளுக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆரம்பத்துலேன்னு பார்க்கும்போது மாமரத்துக்கு கவாத்து பண்ணுறீங்க. இதே இது பார்க்கும்போது மற்ற பல மரங்களுக்கு நமக்கு கவாத்து பண்ண வேண்டிய இருக்குமா? எல்லா மரத்துக்கும் கவாத்து பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாத கொப்புகளை கட் பண்ணி விடுவோம், வெட்டி விட்டுருவோம். இல்லை ஆரோக்கியமான கொப்புகளை மட்டும் விடுவோம். ஆரோக்கியம் குறைந்த கொப்புகள், தேவையில்லாத கொப்புகள். என்னன்னா நம்ம சூரியனோட அந்த வெளிச்சம் வந்து பயிருக்கு கீழே வரணும், அந்த மூடு வரைக்கும் ஊடுருவி வரும். அப்போதான் அதோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும். அதற்காக சூரிய வெளிச்சம் கீழே வர்றதுக்காக தேவையில்லாத கொப்புகள் எல்லாத்தையும் வெட்டி கவாத்து பண்ணி விட்டுருவோம். இது களைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது களைகள் வரும். களைகள் நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை ஆட்களை வைத்து களைகளை எடுத்துருவோம். அப்புறம் அது போயிட்டு நாங்கள் டூல்ஸ் மிஷின், புல் கட் பண்ணக்கூடிய மிஷின் வச்சிருக்கிறோம். அதன் மூலம் கட் பண்ணி புல்லை கட் பண்ணி எடுத்துருவோம். ஆட்கள் மூலமாகவும் களைகளை மாற்றிடுவோம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து சில பழங்கள் வந்து விற்பனைக்கு வந்தாச்சு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எப்படி அந்த பழங்களை வந்து சந்தைப்படுத்துறீங்க? சந்தைப்படுத்தல் பார்த்தீங்கன்னா இப்போ மாவை பொறுத்த வரைக்கும் அது வாங்குறதுக்கு ஆள்கள் இருக்கிறாங்க, அதோட வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்களே டைரெக்டாகவே நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. மற்றபடி நம்ம மார்க்கெட்டில் நம்ம டைரெக்டாக கூட கொண்டு போய் வியாபாரம் பார்த்து. அப்படி வந்து வியாபாரிகள் வந்து வாங்குமா, அவங்க வந்து மதிச்சு வாங்குறதா இல்லை வந்து நீங்கள் கிலோ கணக்கில் பறிச்சு அப்படி கொடுக்குறதா? இல்லை, இப்போ எல்லாமே ஒரு கிலோக்கு என்ன ரேட்டு, மார்க்கெட் ரேட் ஃபிக்ஸ்டு, யாரையும் ஏமாற்ற முடியாது. ஒரு கிலோக்கு என்ன ரேட்டுன்னு இப்போ மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க இந்த மாமரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் கூட வந்து 10 ரகங்கள் நட்டிருக்கீங்க. இப்போ ரகங்கள்லேயே வந்து விலைகளில் மாற்றங்கள் இருக்கா? நிச்சயமா, ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு விலைகள் இருக்கு. அதோட இதை பொறுத்தவரை அதோட அந்த மார்க்கெட்டில் அது எந்த அளவுக்கு கிடைக்குது அதை பொறுத்து அந்த விலைகள் இருக்கு. நட்டுக்கூடிய செங்கவருக்கு ஏன் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தோம்னா அதோட மெயின்டெனன்ஸ் இது எங்களுக்கு குறைவு, இன்னும் அதோட ரேட்டும் ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் செங்கவரிக்காய் மாங்கையை தேர்ந்தெடுத்தோம். என்ன சொல்லுங்கன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த செங்கவரிக்காய் மாங்கையை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்பவுமே வந்து ஒரே விலையில வந்து நிர்ணயம் இருக்க நிலையான ஒரு விலை இருக்கு. செங்கவரிக்காய் மாங்கையோட விலை வந்து நிலையாக இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தோட நேட்டிவ் பிரீட் ஆனதுல அதோட தரமும் அதிகமாக இருக்கு. அதனால அதோட சந்தைப்படுத்தல் வந்து அதிகமாக இருக்கு. அதோட அது வாங்குறதுக்கு ஆட்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் விற்பனை பண்ண பார்க்கும்போது நீங்கள் வந்து விளைச்சல் ஆன விற்பனை செய்றீங்களா இல்லை அதை பறிச்சு நீங்கள் பழுத்த பிறகு அப்படி சந்தைப்படுத்துறது தானே? அது விளைஞ்ச உடனே பழுக்கிறதுக்கு முன்னாடி அதை சந்தைப்படுத்திடுவோம். அவங்க தான் அதை பழுக்க வைத்து அவங்க. இது கொய்யாவை பொறுத்தவரை பார்க்கும்போது அதுலேயே வந்து நீங்கள் வந்து 3 ரகங்கள் நட்டுருக்கீங்க. ஆமாம், கொய்யா பொறுத்தவரை பழுத்ததுக்கு அப்புறம் தான் அதை பறித்து விற்கிறோம். அது இந்த லக்னோ 49ங்கிறது வந்து அதிகமான காய் காய்க்கக்கூடியது. அதுக்காக தான் நாங்கள் அதை அதிகமாக வளர்க்குறோம். மற்ற தாய் ரெட்டு, தாய் பிங்க் கம்பேர் பண்ணும்போது இந்த லக்னோ 49 வந்து அதிகமாக காய் காய்க்கும். காயம் ரொம்ப பெரிய சீஸாக இருக்கும். ஸோ நமக்கு லாபகரமாக இருக்கும். லக்னோ 49 வந்து நமக்கு ரொம்ப லாபகரம். என்ன அளவில் வந்து இந்த பழமரங்கள் சாகுபடியில் வருமானம் இருக்கு? மற்ற பயிர்களை நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது பல ரகங்களில் நமக்கு செலவு குறைவு. அது நட்டு ஒரு அளவுக்கு வளர வைக்கிறது தான் நமக்கு செலவு. அதுக்கப்புறம் நமக்கு அதில் அவ்வளோ செலவு இல்லை. அது வருடம் ஒரு முறையில் 2 முறை நமக்கு அதோட மகசூல் கிடைக்கும். அதை மட்டும் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தோம். மற்றபடி நமக்கு அதை நம்ம டெய்லி அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவு ரொம்ப கம்மி. அப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது இந்த பழமரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக செலவு கொடுக்கண்டா, அந்த சீசன் அனுசரித்து வந்து அந்த பழங்கள் சாகுபடி செய்யும் போது நமக்கு வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமாக மற்ற பயிர்களுக்கும் நமக்கு இது வந்து ஒரு சீசன்லாம் நமக்கு அது ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும்.
அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது பழமர சாகுபடியும் வருமான வாய்ப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்க. இதுவரை பழப்பயிர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் மார்த்தாண்டம் எஸ். ஹட்சன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர்